My dear Joy TV family, brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்கு அன்பான என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, ஜாய் டிவி குடும்பத்தாரே, I greet you in Jesus most precious name. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். And I'm always happy, full of joy to meet you through our program Miracle Evening. அற்புத வேளை என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில், உங்களுக்கு ஊழியம் செய்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். And I strongly believe through this program God is doing marvelous things in your life. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மெய்யாகவே ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலை நிச்சயமாக கட்டளையிடுகிறார் என்பதை ஆழமாய் விசுவாசிக்கிறேன். Keep tuning with this program Miracle Evening. அற்புத வேளை என்கிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், செபியுங்கள், ஆதரவு கொடுங்கள், பிறருக்கு அறிமுகப்படுத்துங்கள். Pray and open your heart and watch, and these prophetic messages will build your spiritual lives. நீங்கள் இந்த தீர்க்க தரிசனமான கர்த்தருடைய தீர்க்கமான வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ஆதரவு தெரிவிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். It will change the seasons in your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை இந்த செய்திகள் நிச்சயமாக மாற்றும். It will unleash the blessings and the calling of God in your life. தேவனுடைய வாழ்க்கையை குறித்ததான அவருடைய நோக்கங்கள், அவருடைய அழைப்பு, அவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கும். So keep watching with all your faith, trusting in God with prayer, and God will continue to do amazing, mighty, great things in your life. அற்புதமான, ஆச்சரியமான, மேலான, உயர்ந்த ஆசீர்வாதங்களை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகையால் இந்த நிகழ்ச்சிகளை ஜெபத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Obeying the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். And we are going to see from the word of God. தேவ வார்த்தையிலிருந்து இவைகளை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க இருக்கிறேன். Genesis chapter 12 verse 1, 2, 3. நமக்கு தெரிந்த வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனம். God speaks to Abraham and says, get out of your country, from your family, from your father's house, to a land that I will show you. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Prophetically God will start speaking to you. தேவன் தீர்க்க தரிசனமாக இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்களிடத்தில் ஆண்டவர் பேசக்கூடியவராய் இருக்கிறார். Beautifully the Spirit of the Lord speaking to Abraham and telling him, get out of your country. உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமிடத்தில் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுகிறது. From your family, உன்னுடைய குடும்பத்தை விட்டு, from your father's house, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு, to the land that I will show you. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. God is speaking to same thing in your life. இதை போல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா கடந்து வருது. ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்யும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். He is telling, obey to my voice, listen to my voice, come out from your comfort zone, come out from your situation, and I want to take you to the land which I have kept
for you. உனக்காக நான் ஆயத்தம் பண்ணுகிற காரியத்திற்கு தேசத்துக்கு நீ கடந்து வர வேண்டும் என்றால் உன் சூழ்நிலைகளை விட்டு உன்னை அழுத்தக்கூடிய உன் குடும்பத்தை விட்டு என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ எழுந்து கடந்து வருவாயாக என்னுடைய வார்த்தை உங்களை நோக்கி நேராய் வருகிறது. And God is making promise with Abraham. ஆண்டவர் இங்கே ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், வாக்குத்தத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். I love it. அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் எனக்கு இருக்கிறது. And you must be knowing very well. நீங்களும் அவைகளை நன்றாய் அறிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். It is so powerful. அது வல்லமை நிறைந்த ஒன்றாய் இருக்கிறது. It is so strong. தேவனுடைய வார்த்தை அதிகாரம் நிறைந்ததாய் இருக்கிறது. And it is a great promise to inherit. அந்த வார்த்தைகளை சுதந்தரிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The Lord says, I will make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். I will make your name great. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And you shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். I will bless those who bless you. உன்னை ஆசீர்வதிக்கவளை ஆசீர்வதிப்பேன். I will curse those who curse you. உன்னை சபிக்கவளை சபிப்பேன். And all the families of the earth shall be blessed among you. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Oh, Ribakatarama. It is a prophetic declaration. It is a prophetic promise God making with Abraham. தேவன் ஆபிரகாமோடு கூட தீர்க்க தரிசனமான பிரகடனத்தை, தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். Very accurately God is telling to him. தேவன் தீர்க்கமாக உண்மையாக அவருடைய வாழ்க்கையில நடக்க இருக்கிற சம்பவங்களை அங்கே எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். Straightforward he is speaking to him. நேரடியாக ஆண்டவர் குறிப்பாக தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். And Abraham start listening to the voice of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆபிரகாம் கீழ்ப்படிகிறதை நாம் வசனங்களிலே பார்க்கிறோம். He started listening to the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். Yes, I must listen, I must obey what the Spirit of the Lord is speaking to me. என்னிடத்தில் பேசுகிற பரிசுத்தாவினுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன் என்கிற உணர்வோடு கூட ஆபிரகாம் செயல்பட்டதை பார்க்கிறோம். And the verse 4 says, Abraham departed as the Lord had spoken to me. நான்காம் வசனத்திலே நாம் விதமாய் பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். Amen. God is speaking to you. ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் நேரடியாக குறிப்பாக பேசுகிறார். As he spoke to Abraham. ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசின வண்ணமாக. And Abraham started departing from his place. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு புறப்பட்டு போனான். And Lot went with him. லோத்தும் அவனோட கூட போனான். And Abraham was 75 years old when he departed from his place Haran. ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்கிறது. To heed to the voice of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க you must tune up with God. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை அறிந்தவளாய் இருக்க வேண்டும். You must allow the Spirit of the Lord to speak to you. தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவளாய் இருக்க வேண்டும். There are many of you. உங்களில் அநேகர் God already spoke to you. ஆண்டவர் பலமுறை உங்களிடத்தில் பேசி இருக்கிறார். God gave you promise. ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு God கொடுத்திருக்கிறார். made covenant with you. ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தவராய் இருக்கிறார். God told you to come out. நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் பலமுறை God சொல்லியிருக்கிறார். told you, I will bless you, I will make your name great, and I will do this and that in your life. ஆண்டவர் உங்களை பார்த்து நீ வரும்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய வாழ்க்கை இவைகளை கட்டளையிடும் சொல்லி பல்வேறு காரியங்களை தீர்க்கமாக எடுத்துரைத்திருக்கிறார். But somewhere down the line you got stuck and you could not
obey the voice of God. தேவனுடைய வார்த்தை தெளிவாக தீர்க்கமாக உங்களுக்கு உரைக்கப்பட்டாலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுக்காதபடிக்கு எங்கேயோ நீங்கள் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். God tested Abraham and he found him obedient. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்த பின்பு அவன் உண்மை உள்ளவன் கீழ்ப்படிதல் உள்ளவன் என்பதை கண்டு கொண்டார். God tested him. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தறிந்தார். God checked him. ஆண்டவர் உண்மையாக கீழ்ப்படிதல் என்பதை கவனித்தறிந்தார். Will he really gonna obey my voice? என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாகவே செவி கொடுக்கிறான்னு சொல்லி ஆபிரகாமை சோதித்தறிந்தார். And Abraham did that. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறவனாய் இருந்தான். He obeyed. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். He departed, he left. He said, Lord, I want to follow you. Whatever the instructions, whatever the promises, what you are giving, I will obey and I will follow. ஆண்டவரே நீர் சொல்லுகிற கட்டளை எவ்விதமாக இருந்தாலும் அதற்காக என்ன விதமான விளக்கம் கொடுத்தாலும் உடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன். நீர் சொன்னபடி எழுந்து நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கடந்து சென்றதை பார்க்கிறோம். God doesn't always call the qualified. ஆண்டவர் சிறந்தவர்களை ஆண்டவர் அழைப்பதில்லை. God always doesn't call the qualified. சிறந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களை ஆண்டவர் அழைப்பதில்லை. He qualifies the called one. ஆனால் அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் உருவாக்குகிறார், சிறந்தவர்களாக உருமாற்றுகிறார். He qualifies the called one. நீங்களும் நான் அழைக்கப்பட்டால் கர்த்தர் நம்மை உருமாற்றி சிறந்தவர்களாக நேர்த்தியாக ஆண்டவர் உருமாற்றுவார். And God qualified Abraham. ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை தேர்ச்சி பெற செய்கிறார், தகுதியுள்ளவனாக்குகிறார். And he told him, he gave him a big promise. அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். And he said, I will make you a great nation. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெரிய தேசமாக்கி என்று அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். It is so powerful. He says, I will make your name great. உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். And even God says, if those who bless you, I will bless them. உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். And those who curse you, I will curse them. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். And we see in Genesis 17 verse 5, ஆதியாகமம் 17:5 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. You shall be a father of many nations. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். No longer shall your name be called Abram, but your name shall be called Abraham. இது நிமித்தமாக இனி உன் பேர் ஆபிரகாம் என்று எண்ணப்படாமல் உன் பேர் ஆபிரகாம் என்று எண்ணப்படும். Before his name was Abram, exalted father. அதற்கு முன்னாடி உன் பேர் ஆபிரகாம், உயர்த்தப்பட்ட தகப்பன் என்று பொருள். But later God may change his name to Abraham, the father of many nations. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை கொண்டு ஆண்டவருடைய பேரை ஆபிரகாம் என்று மாற்றினார். Because he obeyed the voice of God. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் தான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது. He obeyed the voice of God. தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். And it says in Genesis 22 verse 15 to 18, ஆதியாகமம் 22:15-18 இவ்விதமாய் சொல்லுகிறது. Then the angel of the Lord called to Abraham a second time out of heaven. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு and said, Myself I have sworn, says the Lord, because you have done this thing and have not withheld your son, your only son. Blessing, I will bless you, and multiply, I will multiply your descendants as the stars of the heaven and the sand which is on the seashore. 16 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீ உன் புத்திரன் என்று முன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததி
சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. ஆமென். He says, I will multiply your descendants as the stars in the sky. வானத்து நட்சத்திரங்களுடைய உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். And as the sand in the seashore. கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததி பெருகி காணப்படும் என்று சொல்கிறார். And your descendants shall possess the gate of their enemies. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Your descendants going to inherit the promised land. உன்னுடைய சந்ததியார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை மெய்யாகவே சுதந்தரித்துக் கொள்ள போகிறார் என்று சொல்கிறார். I will bless your descendants after descendants. உன்னுடைய சந்ததியார் தலைமுறையாக உன் சந்ததியாரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். And I love that verse 18. 18 ரொம்ப அருமையான வசனமாக இருக்கிறது. It is something prophetic. It is the revelation. It is the God is revealing here powerfully to Abraham. அங்கே 18 வசனத்திலே தேவன் தீர்க்க தரிசனமாக ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு அங்கே வெளிப்படுத்தி உள்ளார். In your seed all the nations of the earth shall be blessed. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Because you have obeyed my voice. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். He says, in your seed all the nations of the earth, all the families of the earth shall be blessed. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. Because he says, you have obeyed my voice. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று ஆண்டவர் சொல்கிறார். Abraham obeyed the voice of God. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தான். God consecrated Abraham for which he called him. ஆண்டவர் எதற்காக ஆபிரகாமை அழைத்தாரோ அதற்காக ஆண்டவர் அவனை சுத்திகரித்து வேறுபடுத்தினார். And he says, all the nations of the earth, all the families of the earth, your descendants, I will bless them, I will multiply them, and they will flourish. உன்னுடைய சந்ததியிலே நான் பெருக பண்ணுவேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உனக்குள்ளாக உன் சந்ததிக்குள்ளாக பூமியினுடைய அனைத்து ஜாதியினரும் தேசத்தாரும் பட்டணத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. Obedience brings the blessings in your life. தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மெய்யான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். There were times in my life, போதகருடைய வாழ்க்கையில अनेक அனுபவங்கள் விதமாய் இருந்திருக்கிறது. whenever the Spirit of the Lord spoke to me, பரிசுத்தாவின் எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ, whenever God spoke to me, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கடந்து வந்ததோ, even though it was so difficult, அதை பின்பற்ற கடினமாக அது கஷ்டமாக இருந்தாலும் கூட, it was risky, அது பல நேரங்கள் சவால் நிறைந்ததா இருந்தாலும் கூட, it was very painful, அது அதிக வலி வேதனை கொண்டு வருவதா இருந்தாலும் கூட, it was very challenging, அது சவால் விடுகிற அனுபவமாக இருந்தாலும் கூட, I was hesitating to take the step of faith. விசுவாசத்தினால ஒரு படி எடுத்து வைக்க, அடுத்த காரியங்களை எடுத்து வைக்க நான் தயங்கி நின்ற வேளைகளிலும் கூட, but every time God helped me to take the step of faith to obey what God wants me to do in my life. தேவன் போதகருடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ, என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு அந்த சூழ்நிலைகள், அந்த வார்த்தைகள் கீழ்ப்படிய கடினமாக இருந்தாலும் விசுவாசத்தினாலே அந்த புதிய காரியங்கள், புதிய முயற்சிகள் அவைகளுக்கு செவி கொடுக்க ஆண்டவர் இவ்வளவு காலம் போதகருக்கு உதவி செய்திருக்கிறார். Today many of you, God is speaking. Are you listening to the voice of Holy Spirit? Are you obeying? தேவனுடைய பரிசுத்தாவினர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தாவினுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நீங்கள் அதற்கு செவி கொடுக்கிறீர்களா, அதற்கு கீழ்ப்படிகிறீர்களா என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்தறிய வேண்டிய நேரமாயிருக்கிறது. Or you are occupied with thousands
of the voices of this world in your ears, in your mind. உங்களுடைய மனதிலே உங்களுடைய காதுகளிலே பூமி எங்கும் சொல்லப்படுகிற பல்வேறு சத்தத்தை கேட்டு அவைகளால் நிரம்பி நீங்கள் காணப்படுகிறீர்களா? You have to discern it is the voice of God or it is the voice of devil you are listening. தேவனுடைய வார்த்தையை நான் செவி கொடுக்கிறேனா, தேவனுடைய வார்த்தையை தான் கேட்கிறேனா, அல்லது பிற வார்த்தைகளை, உலகத்தின் வார்த்தைகளை, பிசாசின் வார்த்தைகளை கேட்கிறேன்னு சொல்லி நீங்கள் சோதித்தறிய வேண்டும். Open your heart and join with me, no matter from whichever part of India, from whichever part of Tamil Nadu or other countries you are watching this program, Miracle Evening. இந்த அற்புதத்தின் வேளை இந்த நிகழ்ச்சியை இந்தியாவுடைய எந்த பகுதியிலோ, தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியிலோ, உலகத்துடைய எந்த பகுதியிலிருந்து நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிறதை என்னோடு கூட சேர்ந்து இணைந்து அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க முடியாது அன்பாய் கேட்கிறேன். Ask God. தேவனிடத்தில் கேளுங்கள். Have you missed the voice of God? தேவனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம இருந்திருக்கிறேனா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். It says in Psalms 46 verse 10, சங்கீதம் 46 10 விதமாய் சொல்லுகிறது, be still and know I am your God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். When you are still, when you are calm, when you are full of Holy Spirit, when you tune up with God, you can hear very crystal clearly the voice of God ringing in your ear. உங்களுடைய காதுகளிலே ரிங்காரம் இடுகிற, உங்களுடைய காதுகளிலே ஒலிக்கின்ற கர்த்தருடைய சத்தத்தை மெய்யாகவே நீங்கள் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்றால், நீங்கள் தேவனுக்கு உங்களுடைய இருதயத்தை பொருத்தி அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பீர்கள். அதன்படியாக செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Some of you are not willing to come out of your comfort zone. உங்களிலே பலர் உங்களுடைய சௌகரியமான வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வர தயங்குவளாய் இருக்கிறீர்கள். You have compromised. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தீர்கள். நீங்கள் பலரோடு கூட ஒத்து போயிருக்கிறீர்கள். You have settled down. நீங்கள் இரண்டாம் தரமாக கர்த்தருடைய வார்த்தையை நினைத்திருக்கிறீர்கள். The voice of the Holy Spirit is speaking through me right now. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என் மூலமாக உங்களிடத்தில் நேரடியாக கடந்து வருகிறது. There are many Abraham. இங்கே अनेक ஆபிரகாம்கள் என்ற நிலையிலே अनेகர் இருக்கிறார்கள். There are many servants of God, many brothers, many sisters. अनेक சகோதர சகோதரிகள் திரளாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். Many people of God. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். Many children of God. தேவனுடைய ஜனமே, நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். Holy Spirit speaking to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டு இருக்கிறார். Why you have suppressed my voice? ஏன் என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காமல் என் சத்தத்தை நீ அழுத்தி போடுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். Why you did not obey me? ஏன் என் வார்த்தைகளுக்கு நீ இடம் கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார். Why you did not step out? ஏன் நீ உன் இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ ஏன் எழுந்து வரவில்லை என்று கேட்கிறார். Why? ஏன் As the voice of the Lord came to Isaiah and he told, here I am, send me Lord. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கேட்ட பொழுது, இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய ஊழியத்துக்கு அனுப்பும் என்று சொல்லி அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். Samuel heard the voice and he said, speak to me, your servant is ready to listen to your voice. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது, இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அவன் கீழ்ப்படிந்து ஊழியத்துக்கு கடன் செலுத்தி பார்க்கிறோம். Come back to God. தேவனிடத்தில் திரும்புங்கள். God will fulfill that covenant, that promise which he made with you. ஆண்டவர் உங்களோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். How he fulfilled in the life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் நிறைவேற்றினார், அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் மெய்யாக நிச்சயமாக நிறைவேற்றுவார். He became a father of the nations. அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆபிரகாமாக அறியப்பட்டான். Descendants after descendants were blessed. சந்ததிகள் தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Multiplication. அங்கே ஒரு பெருக்கம், திரளான ஜனக்கூட்டம் பெருகினதை பார்க்கிறோம். Even Abraham might have not ever thought.
ஆபிரகாம் இதை கற்பனையிலும் எண்ணி பார்த்திருக்க கூடாது இருந்தது. Such a great God we serve. அப்படிப்பட்ட பெரிய தேவனை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். Listen to the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். Repent. இப்பொழுது தானே மனம் திரும்புங்கள். Ask forgiveness. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேளுங்கள். And come out from your comfort zone. உங்களுடைய சௌகரியமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வா. This is a call of God. Wake up call in your life. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எழுந்திருந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய நேரம் இதுவாய் இருக்கிறது. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. For speaking to your people. உங்களுடைய ஜனத்தோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Through the word of God. ஒரு வார்த்தையை கொண்டு give you all the glory. உமக்கே சகல துதி கன மகிமை and செலுத்துகிறேன். honor. எல்லா கனமும் In Jesus most precious name I pray. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். My dear end time prophetic ministries partners, donors and Joy TV viewers in India and around the world, I greet you in Jesus most precious name. I am standing here to share the vision which the Lord has put in my heart for this year 2024. And this is going to be an international project, International Prophetic Center in Chennai. We are going to start International Prophetic Center in Chennai in this year by the help of God. And this place is going to be a place of healing, deliverance, restoration, breakthrough, miracles and many other great things beyond your expectation by the power of the Holy Spirit. And in this place, in this International Prophetic Center, deliverance conference is going to take place, healing conference is going to take place, family conference is going to take place, and many more conferences, because we are living in the era of the Holy Spirit. We are living in the prophetical times where God is moving very fast, where God is doing signs and wonders in a miraculous way. And also this place is gonna be a place of healing from sin and sickness, restoration, love, peace, hope, and much more. I invite you to come forward and join us for this great vision which God has given us to reach the nations around the globe. And we have planned budget of rupees 30 lakhs Indian currency, 36,145 US dollars. And we are praying, we are believing that God will bring and meet this financial need in a supernatural way. So I invite you to join your hands with us for this great vision so that we can together accomplish and we will see this project coming to pass into existence in the city of Chennai, India. So as our partners, donors, and from whichever part of India or the different parts of the world, I welcome you to come forward, pray, ask God, and join your hands for this great vision for this last days. We are going to see the revival breaking out. We are going to see the prophetic move of the Holy Spirit. We are going to see many prophets and prophetess rising up from this International Prophetic Center from Chennai, India to every country in the world. So you are welcome to be part of this vision, and you can sow your seed, you can send your donation or your offering as the Lord leads you through the details which are being displayed below the screen.
And for more details, you can contact us. Our ministry details, email ID, phone number, WhatsApp, everything will be displayed below the screen. So may the Lord bless you as you come forward and join your hands together for this International Prophetic Center project to take a hall for a lease and start this project. Thank you. God bless you. உங்களது ஜெப தேவைகளுக்காக 934225233393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.